அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நாம் வாரந்தோறும் வாயில்லா ஜீவராசிகள், மனிதர்கள், பறவைகள் என்று பல்வேறு உயிர்களுக்கும் உயிரிறக்க செயல்கள் செய்து வருகின்றோம். இந்த உயிரிறக்க செயல்கள் செய்வதற்கு புதிய இடம் ஒன்றை வாங்கியுள்ளோம். அந்த இடத்தில் இருந்த பழைய கட்டிடத்தை பல்வேறு புனரமைப்பு பணிகள் செய்து தற்போது இந்த உயிரிறக்க செயல்களுக்கு ஏற்ற வகையில் அந்த கட்டிடத்தை மாற்றியுள்ளோம். இந்த வார உயிரிறக்க செயல்கள் அனைத்தும் அந்த புதிய இடத்தில்தான் நடைபெற்றன. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது அந்த புதிய இடத்தில் நமது அறக்கட்டளை அன்பர்கள் அந்த உயிரிறக்க செயல்களுக்கான ஏற்பாடுகளை செய்வதை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வார உயிரிறக்க பணிகளை இந்த புதிய இடத்தில் தொடங்கியிருந்தாலும் இதற்கான முறைப்படியான திறப்பு விழாவை வெகு விரைவில் 1 மாதத்திற்குள் நடத்த இருக்கின்றோம். கருணைக்கான ஆலயமாக, கருணைக்கான பயிற்சி நிறுவனமாக விளங்கப் போகும் இந்த இடத்தின் திறப்பு விழாவென்று அனைத்து அன்பர்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் செய்து கொண்டிருக்கும் உயிரிறக்க செயல்களை மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காகவும், கருணையை பயிற்சியாகவும் வழிபாடாகவும் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், கருணையை அனைத்து உயிர்களுக்கும் பரப்ப வேண்டும் என்பதற்காகவும் இந்த இடம் பிரத்யேகமாக உருவாகியுள்ளது. எனவே இந்த இடத்திற்கு வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பு பெருகும், அறிவு விளங்கும், எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்பது எங்களின் நம்பிக்கையாகும். புதிய இடம் பற்றிய இந்த மகிழ்ச்சியான செய்தியினை தொடர்ந்து நாம் வாரந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக வாயில்லா ஜீவராசிகள், பறவைகள், மனிதர்கள் என்று பல்வேறு உயிர்களுக்கும் உயிரிறக்க செயல்கள் செய்து வருவது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் இந்த வாரமும் அனைத்து உயிரிறக்க செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன. இந்த உயிரிறக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் தெருவோறும் பசியினால் அலைந்து திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு ரூபாய் 8000க்கு மேல் மதிப்பிலான பிஸ்கெட்டுகள் வழங்குகின்றோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உடலில் ஏற்படும் நோய்கள், புண்கள், காயங்களுக்கு மருந்துகளும் வழங்குகின்றோம். நேற்றைய தினம் இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக உணவு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவு வரை பயணம் செய்து நமது அறக்கட்டளை அன்பர்கள் இந்த உயிரிறக்க செயல்களை செய்து வருகின்றோம். திருவொற்றியூர் சுற்றியுள்ள பல பகுதிகளிலும், எண்ணூர் துறைமுகம், அத்திப்பட்டு புறநகர், தாளங்குப்பம், சடையங்குப்பம் ஆகிய பகுதிகளில் வாழும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் இந்த உயிரிறக்க செயல்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இது போன்ற வீடியோவை பதிவிடுறதுக்கு முக்கியமான காரணம், கருணையான வழியில் பயணிக்கிறவங்க, இது போன்று உயிரிறக்க செயல்கள் செய்கிறவங்க மனிதர்களோட மட்டும் அன்னதானத்தை நிறுத்தி கொள்ளாமல் அந்த உயிரிறக்க செயல்களை வாயில்லா ஜீவராசிகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது நமது அறக்கட்டளையின் விருப்பமாகும். இவ்வாறு வாயில்லா ஜீவராசிகளுக்கு உதவ விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளைக்கு நிதியுதவி அளித்தும் பிஸ்கெட் பாக்ஸஸ் வாங்கி கொடுத்தும் உதவி செய்யலாம். இன்றைய சூழலில் மனிதர்களை விட பசியினாலும் பிற வகையிலும் அதிக அளவில் கஷ்டத்தை அனுபவிக்கிறது இந்த வாயில்லா ஜீவராசிகள். எனவே இது போன்ற வாயில்லா ஜீவராசிகளுக்கு தங்களால் இயன்ற வகையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் உதவ வேண்டும் என்பது நமது அறக்கட்டளையின் விருப்பமாகும். நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் திருவொற்றியூர் சுற்றியுள்ள பல பகுதிகளில் பறவைகளுக்கான விதைமணி கூடுகளும் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்களும் வைத்து பராமரிக்கின்றோம். குறிப்பாக திருவொற்றியூர் அருகே உள்ள ராயபுரம் பூங்காவில் 40க்கும் மேற்பட்ட விதைமணி கூடுகளை வைத்து நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் நாம் பராமரித்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த உயிரிறக்க சாதனங்களை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் நமது அறக்கட்டளை மூலமாக நாங்களே இதை தயார் செய்து அவர்களுக்கு இலவசமாகவும் வழங்குகின்றோம். மாதந்தோறும் பூசு தினத்தன்று வடலூரில் சித்தி வளாகத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு நம்முடைய உயிரிறக்க சாதனங்களை இலவசமாக வழங்குகின்றோம். வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நமது அறக்கட்டளை மூலமாக ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனை, விம்கோ நகர், வடிவுடையம்மன் கோயில், குறுக்குப்பேட்டை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் ஓமந்துரார் மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குகின்றோம். இதன் மூலம் பல்வேறு தரப்பட்ட மக்கள் பயனடைகின்றனர். கிட்டத்தட்ட 1500 முதல் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இதன் மூலம் பயனடைகின்றனர். இந்த மூலிகை கஞ்சியில் நாம் பல்வேறு மூலிகைகள் சேர்த்து தயாரிக்கின்றோம். குறிப்பாக மூக்கிரட்டை, கல்யாண முருங்கை, கரிசலாங்கண்ணி, அகத்திக்கீரை, தூதுவளை, வல்லாரை, முசுமுசுக்கை, புளியாரை, குப்பைமீனி, முடக்கத்தான் என்று பல்வேறு மூலிகைகளுடன் இந்த மூலிகை கஞ்சியை நமது அறக்கட்டளை மூலமாக தயாரிப்பதால் இதை அருந்தும் மக்களின் பசிப்பினி நீக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் அந்த மக்களின் உடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. முன்பே கூறியது போல் பல்வேறு தரப்பட்ட மக்களும் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதலால் பயனடைகின்றனர். அதிகமாக நோய்வாய்ப்பட்டவர்கள், தினக்கூலி வேலைக்கு செல்லும் ஆண்கள், பெண்கள், அவசரமாக வேலைக்கு செல்பவர்கள், முதியவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்களும்
இந்த மூலிகை கஞ்சி வழங்குதலால் மிகுந்த பயனடைகின்றனர். அன்பர்கள் தங்கள் இல்லங்களில் நடக்கும் பிறந்த நாள், திருமண நாள் ஆகிய விழா நிகழ்ச்சிகளிலும் இதுபோன்று மூலிகை கஞ்சி வழங்குதல் என்னும் உயிரிறக்க செயலுக்கு நமது அறக்கட்டளைக்கு நிதியுதவி அளித்து உதவி புரிகின்றனர். அவ்வாறு தங்கள் இல்ல நிகழ்வுகளில் இதுபோன்ற உயிரிறக்க செயல்கள் செய்ய விரும்பும் அன்பர்களும் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். குறைந்த செலவில் அதிக அளவிலான உயிர்களுக்கு இன்பம் விளைவிக்கும் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதல் என்னும் உயிரிறக்க செயலுக்கு அன்பர்கள் அனைவரும் தங்களால் இயன்ற வகையில் துணை நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் வாரந்தோறும் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக சடையங்குப்பம், தாளங்குப்பம், குப்பைமேடு ஆகிய பகுதிகளில் வாழும் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குகின்றோம். இந்த வாரமும் அந்த உயிரிறக்க செயல் சிறப்பாக நடைபெற்றது. இதன் மூலம் 150 முதல் 200 நபர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. உணவு, உடை, இருப்பிடம் என்று அனைத்து வகையிலும் கடினப்படும் மக்களுக்கு தான் நம்ம உணவு வழங்கிக்கிட்டு இருக்கோம். திருவொற்றியூரில் நமது அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள அன்பர்களின் இல்ல நிகழ்ச்சிகளில் அதிகப்படியாக மீதமாகும் உணவுகள் இருந்தாலும் நமது அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்தலாம். நமது அறக்கட்டளை அன்பர்கள் அந்த உணவினை எடுத்து வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். இவ்வாறு மேற்கூறிய இந்த வாரத்திற்கான அனைத்து உயிரிறக்க செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன. இந்த உயிரிறக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்கின்றோம். மேலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை கருத்தில் கொண்டு இந்த உயிரிறக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அறக்கட்டளைக்கு தங்களால் இயன்ற வகையில் உடல் உழைப்பாகவோ பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து தொடர்ந்து உதவிடுங்கள். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கே, கனக சபையான் என்று ஊதூது சங்கே, உய்விடச் செய்தான் என்று ஊதூது சங்கே, பூஜை பலித்ததென்று ஊதூது சங்கே, ஊதூது சங்கே, ஊதூது சங்கே, ஊதூது சங்கே, ஊதூது சங்கே. தூக்கம் தோலைத்தான் என்று ஊதூது சங்கே, துன்பம் தவித்தான் என்று ஊதூது சங்கே, ஏக்கம் கெடுத்தான் என்று ஊதூது சங்கே, ஏமசபையான் என்று ஊதூது சங்கே, ஊதூது சங்கே, ஊதூது சங்கே. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.